ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நாம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல டுங் டுங் சகோர்ங்கிற போடுறமான மனுஷங்கிட்ட இருந்து தான் தப்பிச்சு வர போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அந்த டுங் டுங் சகோர் பயங்கர மொரட்டு பீஸு, உள்ள நிறைய அட்வென்ச்சரான வீடியோக்கள்லாம் இருக்கு. உள்ள போக போக பயங்கரமா இருக்கும் வீடியோவே. அதனால ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். போக ஆரம்பிப்போம். இவன் தான் நம்மளுக்கு வந்து கைடு பத்துக்கோங்க. நம்ம பரவாயில்ல நம்ம எப்படி போகணும்னு சொல்லுவான். வேற மண்டையும் காலையும் ஆத்திட்டு இருக்கான்ப்பா. ஓகே போகும். இங்க யாருடா? ஆமரினோ கேப்பச்சினோ. அட கடவுளே, இவங்களும் வேற இருக்காங்களா? அட கடவுளே, ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம். இதுல 4-5 பேர் இருக்காங்களாப்பா. எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியல. காஃபி தானே அப்படின்னு தொட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மரியாசல் ஆயிடுவோம். இங்க காஃபி பிரியர்களுக்குலாம் இடம் இல்லைங்க. நம்ம தூக்கி வீசிடுவாங்கங்க. கவனமா போகணும், கீழே விழுந்துடக்கூடாது. இங்க பாருங்க பபிள் வருது பாத்தீங்களா? இந்த பபிள்ல வந்து நம்ம சேஃப்டியா இருக்கணும். அது நம்ம ஃப்ரெண்டு சொன்னா நம்ம அதை வெட்டி தூக்கிட்டோம். எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. போலாம். இது என்ன வெள்ளை சுவரா இருக்குது? என்னன்னு தெரியலையப்பா. ரொம்ப முரட்டித்தனமாலாம் இருக்குது கேமே. இங்க ஆக்டோபஸ் படுத்திருக்கு. என்னடா இது? இங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு கேட்போம். ஓஹோ, இதை பார்த்து போ சொல்றாங்க. மெதுமெதுவா போ நண்பா அப்படின்னு சொல்றான். ஓகே நண்பா, தேங்க்யூ. போக ஆரம்பிக்கலாங்க. இப்படி மெதுவா போக ஆரம்பிப்போம். இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமாவும் கேர்ஃபுல்லாவும் எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா அங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா கடவுளே, இவ்வளவு நேரம் சுத்தி வந்து இங்கதாங்க வந்திருக்கோம். அடடா, இதுக்கு 10 நிமிடம் குடோன்லயே இருந்திருக்கலாமாப்பா. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. மெதுவா போகணும். பாருங்க, ஐயோ மேலா ஜம்ப் பண்ணிட்டேனப்பா. இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணும். அவ்வளவுதான், சோழியை முடிச்சிட்டாங்க. மர்கேசல் ஆயிட்டோம். ஓகே காய்ஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல்ல வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் காய்ஸ். ஓகே போடா கைப்பில நிற்க கூடாது, போயிட்டே இருக்கணும். நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். ஓகே வந்துட்டோம். இந்த பக்கம் தான் யாரோ இதை போட்டிருக்கு. ஓகே, இந்த பக்கம் போனோமாமா. அவன் என்ன சொல்றான்னா, ஓஹோ சரி மெதுவா போனோமாமா. ஏன்னா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவர்மெண்ட் எடுத்துக்க சொல்றான் அவனும். அதானடா நானும் சொல்லிட்டு இருக்கேன். தெரியாம இந்த டுங் டுங் சகரோட ஹவுஸ்குள்ள விட்டுக்கிட்டோம். நம்ம எப்படி வந்துட்டு தப்பிச்சு போக போறேன்னு தெரியல. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மூப்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய செடி இருக்குன்னு. இப்ப கடவுளே, அது எழுதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். எனக்கு இதெல்லாம் எதுனே தெரியல, புதுசா இருக்குது எல்லாமே. இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். போவோம். இங்க பாருங்க ஸ்டிக்கெல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி போறது. இப்போ இந்த ஒரு பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட் மேல ஜம்ப் பண்ணணும் போல. இப்ப மேல ஏறணும் போல. இப்படிதான் நாங்க வந்தோம். என்னடா வழிய தப்பா வந்துட்டோமா? அந்த பக்கம் ஏதாவது யாரும் இருக்குது. அப்ப அப்படி போகணுமோ ஒரு வேலை. ஐயோ தப்பா வந்துட்டோமா? என்னன்னு தெரியலையேங்க. இது என்னடா இது? இந்த பக்கம் வழி இல்லையேங்க. என்னடா இது? நம்ம தப்பாதான் வந்துட்டு இருக்கிறோமா? கீழே விழுந்து செத்துற வேண்டியதாங்க. ஏன்னா நம்மளுக்கு வழி தெரியலங்க. நம்ம செத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க இருந்து மறுபடியும் மீண்டும் அப்படிங்கிறது தெரியும். ஆஹா, செத்துட்டோம். ஓகே, இப்ப நம்மளுக்கு தெரியுங்க நம்ம எங்க இருந்து போனோம்னு. ஓகே, ஓ இந்த இருக்குது பாருங்க வழி. கண்டுபிடிச்சாங்க. அந்த பாத்தீங்களா மின்னல் அடிக்குதுல, மின்னல் அடிக்கிறது தான் வழி. அந்த ஒயர் மேலதான் போகணும் போல. அட கடவுளே, இது தெரியாமலாங்க சுத்தி வந்திருக்கோம். ஓகே, கரெக்டா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ஜம்ப போட்டு அப்படியே மெதுவா போக ஆரம்பிப்போம். இங்க பாருங்க முரட்டுத்தனமா இருக்கு. இங்க பாருங்க கீழே டுங் டுங் சகோர் வேற அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறான். அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு போகணும் சொல்றதுக்குள்ள நம்மள மரியாதை பண்ணிட்டாங்களப்பா. என்னடா பண்றது கைஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக்கை போட்டுட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல எதுவும் கரெக்ஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் அதையும் மாத்திக்கிறேன். ஓகே, போவோம். மெதுவா போலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா தான் எடுத்து வைக்கணும். அங்க பாருங்க நெருப்பு குழம்புகள் மிதக்கு, மின்னல் மாதிரி அடிக்குது. கருப்பு கலர்ல ஏதோ ரிப்பன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு நடுவுல ஏதோ ப்ளூ கலர்ல பயங்கரமா ஏதோ தொங்குது. அது என்னதுன்னு தெரியலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கப்பா. ஐயோ கீழே வந்து போச்சு. மறுபடியும் மறுகேசல் ஆயிட்டேன்னா நல்லா விலைக்கு தப்பிச்சிட்டேன். நல்லா விலைக்குங்க. ஓகே, அது என்னதுடா தார் மாதிரி இருக்குது. என்ன இது? தார் தானா? என்னப்பா அது? ரோடு போடுறவங்க கொண்டு வந்து இங்க ஊத்தி விட்டு போயிட்டாங்க போலயே. ஓ நோ அப்படிங்கு. ஓ ஆயில் கொட்டியிருக்காமா, இது ஆயில் போல. ஓ குரூட் ஆயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, குரூட் ஆயில். ஓகே, நம்ம போவோம். அந்த பாருங்க மூக்கு இவ்வளவு பெரிய மூக்கு வச்சு நிற்கிறாங்க. முரட்டாளா இருக்கிறானே. இந்த பக்கம் கார் இருக்குது. எந்த பக்கங்க போனோம்? இந்த பக்கமா? ஓகே, இந்த பக்கம் போய் பார்ப்போம்.
ஐயோ நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா, எப்படி போகணும்னே தெரியலையே. எப்படி போறது? ஓகே, இந்த பக்கம் டோரை திறந்து பார்ப்போம். டோரையும் திறக்க முடியலையே. ஓ, அந்தா இருக்குதுங்க வழி. வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குது? எங்க வழி இருக்குது, எங்க வழி இல்லைன்னே தெரியல. எல்லாம் ஒரே இடமா இருக்குது. திஸ் இஸ் த வே அப்படின்னு போட்டு வைங்கடா. அப்பனாடா எங்களுக்குலாம் தெரியும். ஏகப்பட்ட வழியை வச்சு நாங்க கரெக்டான வழியை எப்படிதான் கண்டுபிடிச்சு போவோம். ஓகே, போலாம் போலாம். இங்க வந்தாச்சு. இங்கதான் போனோம். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். ஓஹோ, டும் டும் சகரங்க நிக்கானாமா. அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்க ஒரு கீ வச்சிருப்பாங்களாமா. அந்த கீ எடுத்துட்டு போய் டோரை திறந்துட்டு ஓடிட வேண்டியதான். என்னடா டும் டும் சகோரு, எப்படி இருக்க மாப்பிள்ளை, வரட்டா? கே போய் எடுத்துட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறா. எடுடா எடுத்தாச்சுங்க. இப்ப டும் டும் சகோர் முகத்தை பார்ப்போம். வந்துட்டான். பாலை வச்சு ஓடி வரத பாத்தீங்களா, பிடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம வேண்டாம் அம்பிட்டோம் அவங்க கிட்ட. என்ன அவங்க எப்படி பிடிக்கான்னு தெரியணும்ல. அடிச்சு கொள்றானா என்ன பண்றான்னு பாக்கணுங்கிறதுக்காக அவன் அம்பிட்டேன். பாத்தீங்கன்னா டும் டும் சகோர் அவன் பாலை வச்சு எப்படி ஓடி வரான்னு பாருங்க. ஓகே, டோரை திறந்துட்டு ஓட ஆரம்பிப்போம். ஓகே, டோர் கிட்ட போவோம். ஐயோ இன்னும் திறக்க மாட்டேங்குது. ஓகே, திறந்துருச்சு. உள்ள ஓடுறா கேட்கல. டும் டும் சகோர் வரானான்னு பாப்போங்க. ஓஹோ, வரல. என்னடா அவனை காணும். ஓ, அந்த செத்து கிடக்குறாங்க. மரியாசல் ஆயிட்டாம்பல. யாரோ வாழைப்பழத்துட்டு நடு வீதியில வீசிருக்காங்க. அதுல வலிக்கு விழுந்து அவன் மரியாசல் ஆயிட்டான். அட கடவுளே, டும் டும் சகோருக்கு வந்த சோதனையாடா இதெல்லாம். என்னடா பண்றீங்க நீங்க? முடியலடா, எங்களால முடியல. சோதிக்கிறீங்கடா சோதிக்கிறீங்க. டும் டும் சகோருக்கே இந்த நிலைமைனா நாங்கெல்லாம் என்னடா அவன் வாழைப்பழத்துல வலிக்கு விழுந்தா? நடுத்தருவுல போடாதீங்கடா, டஸ்ட்பின்ல போடுங்கடா எல்லாத்தையும் தூக்கி. ஓகே, இங்க இருந்து அது மேல ஜம்ப் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் போயிருவோம். ஒருவேளை அந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னு தான் பார்ப்போம். எங்க போய் பார்ப்போம். என்னங்க போக முடியல, நம்மள கொன்னுருச்சு. அட கடவுளே, இப்படி கொல்லுன்னு தெரிஞ்சா நம்ம போகவே செஞ்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஓகே, இந்த டைம் கரெக்டா போகலாம். இந்த டைம் மெதுவா ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வச்சு போவோம். இப்போ டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படி போவோம். இங்க என்ன வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து ஏதோ நுரையும் தண்ணியுமா வருது. ஐயோ, நம்மள கொன்றுச்சுங்க. அது எல்லாமே எங்க காலைக்கிற இடம் எல்லாம் கண்ணு விடியா இருக்கு. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. பி கேர்ஃபுல், என்ன சொன்னேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கவனமா போனோம். ஏன்னா அங்க பாருங்க எப்படி தூக்கி வீசுது பாருங்க. நம்மள லிட்டில் பிட் ஜம்ப் தான் பண்ணணும். ரொம்ப அதிகமா ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மல்கேசல் ஆயிடுவோம். கரெக்டா ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். என்ன மறுபடியும் மல்கேசல் ஆயிட்டேனா? என்னடா இது? ஓ, தப்பிச்சு வந்துட்டேனா? இப்ப எந்த பக்கம் போறது? இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் போனேன்னு நினைக்கிறேன். என்னடா அது மரியாசல் ஆயிட்டோம். அப்ப இந்த வழி கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. வேற பக்கம் இந்த பக்கம் இருக்கிற வழியில தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போய் பார்ப்போம். இந்த பக்கம் இருக்கிற வழியா இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம மரியாசல் ஐட்டம்ல இந்த பக்கம் போய் பார்ப்போம். அப்ப இப்படிதான் வந்திருக்கோம். இதுக்கு தானே மரியாசல் ஆகணும். அடுத்த செக் பாயிண்ட் வரவும் அது கொண்டு வந்து நம்ம இங்கே விட்டுருச்சு போல. ஓகேங்க. ஓகே, இப்ப போவோம். இந்த வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷின் ஜம்ப் பண்ணி ஐயோ உள்ள விழுந்துடாத. இங்க இருந்து மேல ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். என்னங்க சாப் போடுற இடத்துல ரெயின் கோட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, என்னன்னு தெரியலையப்பா. இங்க ஏதோ பட்டன் இருக்கும் போல. ஓஹோ, ட்ராப் இருக்குமாமா. பயந்த ஓ பட்டன் அமுக்குனா நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ரூமுக்கு போயிடலாமா? ஆனா அந்த ரூமுக்கு போனா பட்டன் அமுக்குனா போயிடலாமா? என்னடா இது? ஐயோ, தூக்கி வீசிருச்சுங்க நம்மள. அட கடவுளே, கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வந்து விழுந்துட்டோமாங்க நம்ம. ஓஹோ, இப்ப என்ன சொல்றானா என் ஃப்ரெண்டு கீ எடுத்துட்டு வந்து மாட்ட சொல்றாங்க. கீ எங்கடா இருக்கு? இங்கதான் ஏரோபோர்ட் இருக்கு. போய் பார்ப்போம். அங்கதான் லீக் ஆயிட்டு இருக்கு. ஓஹோ, அந்த அட கடவுளை இப்படி ஓப்பனா திற மாதிரி வச்சிருக்காங்க. நானும் இங்கேயும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியா தான் வச்சிருக்காங்க. ஆனா என்ன நமக்கு எட்ட மாட்டுக்கு. இப்ப ஜாம்பை போட்டு மேல ஏறி போய் ஒரு நமக்கு அமைக்கிற வேண்டியதான். அப்பாடா, சம்பா போட்டு மேலே டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவருடைய டோரே உடச்சிட்டோமா? டோரே காணும். ஆமாங்க, டோரே உடச்சிட்டாங்க. பயங்கர வெறித்தனமா ஜம்ப் பண்ணிருப்போம் போல. டோரே சில்லி ஆயிருச்சு. கைஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டிங்குடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மறக்காம பண்ணிருங்க காய்ஸ், மறந்துடாதீங்க காய்ஸ். ஓகே, இந்த புகை வரும்போது போகக்கூடாது. ஆனா வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து நிறைய வெளியே தள்ளுறத நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா. ஓகே, இது போய் முடியட்டும். வேகமா ஓடிடுவோம். ஓகே, ஓடுறா கைப்பில் எடுத்தான் பாரு. ஓட்டம் ஓடு 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 எடுத்து ஓடி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓ, இந்த பக்கம் யாரோ போட்டிருக்கா. என்னங்க சுத்தி ஒரே இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஓஹோ, இந்த மெட்டல்ல மிதிக்க கூடாதுங்க. மிதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரியாசல் ஆக்கிரும். அதனால எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்துக்கணும்.
டும் டும் சகோரால தான் ஆபத்துன்னு நினைச்சேன். அந்த டும் டும் சகோர் வீட்டுனாலே ஆபத்து தான் போல. அங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் தண்ணியா கொட்டி போட்டிருக்கு. தண்ணியை தொட்டா டேஞ்சர்னு போட்டிருக்காங்க, கம்பியை தொட்டா டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க? முடியலங்க எங்களால. ஓகே, இப்படி போவோம். என்ன பண்றது? இந்த டும் டும் சகோர் நம்மளை கொல்றதுக்காண்டி என்னெல்லாம் வழிகள் உண்டோ அவ்வளோத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறான். அடடா, டும் டும் சகோர் வந்துட்டான். ஐயோ, என்ன பண்றது இப்போ நம்ம? ஏய் டும் டும் சகோரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன கொல்லலான்னு பாத்தியா? ஆஹா, பிடிச்சு விழுங்கிருச்சுங்க நம்மள. அட கடவுளை, சொல்லி கொன்னுருவியான்னு சொல்லி வாயம்புறதுக்குள்ள நம்மள விழுங்கி பீஸ் பீஸா விழுங்கிட்டங்க. அட கடவுளை, நம்ம லைஃப் இதோட முடியலையா? ஓஹோ, நம்ம வாய்க்குள்ள இருக்கிறோமா? ஓகே, இது வாய் வழியா அப்படி உள்ள இறங்கி அதை கொண்டுற வேண்டியதான் நம்ம. ஓகே, இப்படி போக ஆரம்பிப்போம். அப்பாங்க எச்சிருக்குது. இது நேரம் நாக்கு உள்ள எல்லாருக்கும் வெளியே பார்த்துருக்கு, உனக்கு மட்டும் உள்ள பார்த்து நாக்கு இருக்குது. நாக்கு பயங்கர எப்படி சொல்றது, வழுக்குதுங்க. கவனமா போனோம். பாருங்க, ரத்த குழம்பா இருக்கு. அவன் உடம்புல இதெல்லாம் என்னதுன்னு தெரியல, ரத்தமா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கன்றாவி போவோம். பார்க்கறதுக்கே ரொம்பவே கொடூரமா இருக்குது. பி கேர்ஃபுல்லா போனோம். ஐயோ, விழுந்துராத. ஐயோ, விழுந்துட்டோமுங்க. சொல்லி வாய முடுறதுக்குள்ள விழுந்துட்டோம். இந்த டைம் அது விழாம போனுங்க. என்ன பண்றது? இந்த டும் டும் சகோர் வாய்க்குள்ள வந்து வசமா விட்டுக்கிட்டோம் நம்ம. ஐயோ, என்னடா இது? டும் டும் சகோர் வீட்லயே நம்மளுக்கு செத்துருவோம் போலையப்பா. நம்மளை காப்பாத்த ஆள் இல்லையா? யாராவது எனக்கு உதவி பண்ண இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நான் இருக்கேன்னு சொல்லுங்களேன். ஐயோ, பாருங்க, நம்ம செத்து விளையாடிட்டு இருக்கமே. நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையங்க இந்த இடத்துல. ஐயோ, தப்பிச்சு போடா கேட்பா. எனக்கு ஐயோ சொல்லி வாயமுடுறதுக்குள்ள மரியாதை ஆயிருந்தாங்க. சோ அப்பா, இந்த டைம் கண்டிப்பா தப்பிக்கிறோம். ஜம்பே போடு. ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க ஒரு வழியா. அப்பாடா, பாத்தீங்களா? அது யாரா லைட் வச்சுட்டு நிக்கிறான் இங்க? ஓஹோ, இவன் தானா? ஓ, அந்த தட்டு மேல ஏறி போகணுமாமா. ஓகே, இதுல இருந்து விழுந்துடக்கூடாதான், நல்லா கவனமா போனோம். கிழக்கிற ரத்தம் தானே நினைக்க கூடாது. அது ரத்த குழம்புல நெருப்பு குழம்பு மாதிரி, தொட்டாலே நம்மளுக்கு சாக்கடிச்சு நம்ம மரியாதை ஆயிடுவோம். நல்லா கவனமா போனோங்க. ஓகே, வந்துட்டோம். மேலே ஏறடா. ஐயோ, எச்சலாம் வீச்சு. எப்பா கன்றாவி, போய் குளிக்கணுங்க முதல்ல. வீட்டுல போய் பண்ற அட்டூழியத்துல நம்ம என்ன பண்றோன்னே தெரியல. ஏதோ மேலேங்கிறையும் போது என்னதான் இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். அது என்னதுன்னே தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னதான் நடுவில் குச்சி மாதிரி போட்டிருக்காங்க. ஓ, இதுல ஜம்பா பண்ணணுமா? அட கடவுளை, ஐயோ கொண்டுட்டாங்க. போச்சுடா. என்னங்க இது? நம்மள மர்கேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு தடவை சாகலாம், 2 தடவை சாகலாம். செத்து ஆடுறத நாங்க தாங்க பாக்குறேன். ஐயோ, கொண்டுட்டாங்களே. இந்த டைம் ஆகுது கரெக்டா போனங்க, செத்துடக்கூடாது. கரெக்டா போய் கரெக்டா யூ டர்ன் பண்ணிடணும். பண்றா. ஐயோ, போங்க. நம்மளை கொண்டுட்டாங்க. இந்த டைம் விடுறதா இல்லைங்க, கரெக்டா ஜம்பா போட்டு போயிருவேன். ஒரு டைம் சாகலாம், இன்னொரு டைம் சாக மாட்டா இந்த ஹாட் கேமர். போயிட்டே இருப்போம். ஓகே, வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் எங்க போறது? ஓஹோ, வெளியே வந்துட்டோமா? அட கடவுளை, இந்த இதை கிராஸ் பண்றதுக்கு இவ்வளவு வாய்க்கெல்லாம் போய் வெளியே வந்திருக்காங்க. என்னடா டும் டும் சகோதரி, எப்படி தப்பிச்சு வந்தான் பார்த்தல? என்னங்க, அவன் கிழக்குன்னு ஆடுதான். நிலநடுக்கம் எதுவும் வந்துருச்சா? என்னடா, போயிட்டு வரட்டா டும் டும் சகோதரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் பாய், உனக்கும் பாய். ஐயோ, மிஸ்டனா, போச்சு போங்க. ஏதோ பிங்க் கலர்ல ஊட்டி வச்சிருக்கான், ஏதோ லிக்விட் மாதிரி. அதை தொட்டோடனே மரியாசல் ஆயிட்டேன். இப்ப கரெக்டா போனோங்க, மிதிச்சிடக்கூடாது. கவனமா போனோங்க, கவனமா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அவன் போட்டுக்கிடுவான், அவன்கிட்ட மறுபடியும் அவன் வயிற்று குத்தி போட்டு விழுங்கிடுவான். கவனமா போனோம். ஓகே, போலாம். வந்துட்டோம். அப்பாடா, தப்பிச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் கரெக்டான வழி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மரியாசல் ஆயிட்டோம். ஓகே, இந்த டைம் ப்ளூல போய் பார்ப்போம். ப்ளூ ஒரு கரெக்டான வழியா இருக்கலாம். ஐயோ, என்னங்க இது? ஓகே, கிரீன்ல போய் பார்ப்போங்க. கிரீனாவது நல்ல வழியான்னு பார்ப்போம். இல்லைன்னா வீட்டை பார்த்து போயிட்டே இருப்போம். ஓகே, கிரீன் தான் நல்ல வழி. இப்ப ரெட்ல போய் பார்ப்போம். நல்ல வழிக்கு கரெக்டானதுல வந்துட்டோம். நம்ம எப்பமாவது ஒரு டைம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, எல்லா டைமும் ஒர்க் ஆக மாட்டுக்கு. கைஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போட்டோம் டிங்குதான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுவாங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே, எங்கேயாவது பட்டன் இருந்தா அமுக்கிட்டு போலான்னு பார்த்தா பட்டன் ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, இப்படிதான் ஜம்ப் பண்ணி போன இந்த ஒரு பட்டன் மாதிரி வச்சிருக்காங்க, இதை அமுக்கி பார்ப்போம். என்னடா இது, பட்டன் இல்லை போல இதுவும். ஓகே, அப்ப ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்போம். ஜம்பே இப்ப மெதுவா ஜம்ப் பண்ணணுங்க. நான் ஃபுல்லா மின்னலுக்குள்ள சிக்கணும். நம்ம அப்படி பொசுங்கிடுவோம், கருகி போயிருவோம். ஓகே, இந்த பக்கம் தான் ஏதாவது வேலை போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கணும் எப்படி போனோம்னு. ஓ நோ, லுக்ல ஹேவ் என்டர்ஸ். ஓஹோ, டும் டும் சவார போய் நம்ம அழிச்சு கொண்டோம்மா. ஃபைட் ஹிம்னு போட்டிருக்கு.
ஓகே இப்படி போனதா வீட்டை விட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் ஒரு வழியா வீட்டை விட்டு. இப்ப ஏதோ டனல் மாதிரி போட்டிருக்கு, இதுக்குள்ள போனோமா. ஓகே வந்தாச்சு. இது எங்கடா போகுது? என்ன சார் இதுக்கு இல்லையா சார் ரெண்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? இப்ப சாக்கடைக்குள்ள வந்திருக்கோங்க, ட்ரைனேஜ்குள்ள இருக்கோம். மேல இருந்தானே வந்தோம், கீழே வந்து விழுந்திருக்கோம். ஓ மை காட், எவ்வளவு தூரங்க ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ணி வருது? இதுக்கு ஒரு இண்டே இல்லையா சார்? எண்டு இல்லாம போயிட்டு இருக்கங்க. இந்த டைம் அது கரெக்டா போகணும். ஜம்பே 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 ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? அந்த இருக்கிறோம் அந்த டுங் டுங் சகோரு. ஓகே இவனை இப்ப அழிக்கணும், மெதுவா சுடணுங்க. எப்படி சுட போறோம்னு தான் தெரியல. ஐயோ அவன் பாருங்க, லைட்டா அந்த பபுள் நம்மள பட்ட உடனே நம்மள வந்து பொண்ணு நம்ம லைஃப்ல வந்து குறைஞ்சிரும். நம்மளுக்கு மொத்தமே 5 லைஃப் தான். ஒரு லைஃபா குறைச்சிட்டான், 2 லைஃபா குறைச்சிட்டான். இந்த டைம்ல அவனை கொல்ல முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ நாங்க கீழே விழுந்த மாதிரி கேஸ் ஆயிட்டோம். அட கடவுளே, சரிங்க பரவாயில்ல, மறுபடியும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவோம். இந்த டைம் விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம. இந்த டைம் அவனை சுட்டு கொல்றோம். கொல்றா கைப்புல, கொல்றா கைப்புல. அவன் என்ன கொல்றது, நம்ம கொள்வோம் அவனை. நம்மளுக்கு ஒரு லைஃப் சோடி முடிஞ்சது, இன்னும் 4 லைஃப் தான் இருக்கு. இந்த 4 லைஃப்ல அவனை கொண்டு முடிக்கணும். அவன் சுடும்போது நம்ம ஓடுவோம், என்ன நின்னு வச்சுக்கோங்க அவன் நம்மளை சுட்டு தள்ளிடுவான். அவன் அப்படி நம்ம சுடாம இருக்கும்போது நம்ம கரெக்டா அவன் கையை அந்த அவனோட ஆம் போல வந்து போக்கஸ் பண்ணி அடிக்கணும். அப்பதான் அவன் லைஃப் குறையும். நம்ம மற்ற இடத்துல சுட்டோம் அப்படின்னா அவன் சாக மாட்டான். நம்ம கரெக்டா அவனோட கை அதை ஆம் போக்கஸ் பண்ணி அடிக்கணும். ஓகே அததான் போக்கஸ் பண்ணி அடிக்கும்போது மட்டும்தான் லைஃப் குறையுது. நம்ம லைஃப்ல இன்னும் 2 தான் இருக்கு. 3 இது மரிகாசலா பண்ணிட்டான். ஓகே ஒரு கையை உடைச்சிட்டோம், இன்னும் ஒரு கை தான், அதையும் உடைச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகே வலி எங்கேயாவது வந்துரும். ஓகே அடி கொல்றா கைப்புல. ஐயோ கொஞ்சம் கூட குறையலையப்பா, இன்னும் இருக்கப்பா லைஃப் நிறைய. ஏய் சுடுறா கைப்புல, சுடுறா. பாத்தீங்களா கையில சுட்டா கூட குறைய மாட்டேங்குது. கரெக்டா அந்த ஆமை வந்து போக்கஸ் பண்ணி அடிச்சா மட்டும் தான் குறையுது. ஓகே இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கரெக்டா சொல்ல முடியுதானே. ஐயோ ஒரு தடவை சுட்ட உடனே நம்ம அப்படியே டயர்ட் ஆயிருந்தோங்க. ஓகே நம்ம லைஃப் ஒன்றுதான் இருக்கு, இந்த ஒரு லைஃப்ல அவனை சுட்டு முடிக்கணும். மீண்டும் செத்து விளாட முடியாதுங்க. ஐயோ ஓடுறா இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. சுட்டு கொண்டுட்டோம்னா போதும். ஓடுறா அவன் சுடும்போது நம்ம ஓடிட வேண்டிதான், நிற்க கூடாது. ஐயோ ஓடுறா பக்கத்துல வந்துட்டான், நசுக்கிடுவான் ஒரே நசுக்கா. ஓரளவுக்கு கொண்டுட்டான் அவன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவன் லைஃப். ஓகே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி சுடு கொஞ்சம் தான் சொன்னீங்க. ஓடிடு. ஐயோ வந்துட்டான் பக்கத்துல வந்துட்டானே இந்த டுங் சகோர். மேல எவ்வளவு உயரத்துல இருக்கான் பாருங்க. கொஞ்சம் கட்டையா இருந்தா கூட சுட்டுலாம், ரொம்ப ஹைட்டா வேற இருக்கிறான். அவனை எப்படி சுடுறதுன்னு வர தெரியலையப்பா. ஓகே கவனமா போகும். இன்னும் கொஞ்சம் தான் சுடுறா ஒரு தடவை சுட்டாலே போதும், அவன் லைஃப் குறைஞ்சிரும். ஆனா அவனை ஃபோக்கஸ் பண்ணி சுட முடியலங்க. அவன் சாக போறான்னு தெரிஞ்சுட்டு போறவனுக்கு அவன் ரொம்ப வேகமா வரான். நம்மளும் அங்க பாருங்க ஃபோக்கஸ் பண்றதுக்குலாம் அவன் வேகமா வந்துடுறாங்க. அப்பா வெடிச்சு சதறிட்டாங்க ஒரு வழியா. ஓகே அவாடா அவனை கொண்டுட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வந்து எப்பா அவனை கொண்டுட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். தேங்க்யூ ஃப்ரெண்டே. ஓகே இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறதுன்னு தெரியலையப்பா. ஏன்னா இங்கேயே விட்டுட்டான். இது மேலதான் ஏறி போகணுமா? என்னங்க வழிய காணும். அந்த பக்கம் அந்த டோர் தான் இருக்கு, எப்படிடா போறது? ஓகே வேற எங்கேயும் வழி இருக்குதான் போய் பார்ப்போம். இங்க எங்கேயுமே வழி இல்லைங்க. அப்ப எப்படிங்க போறது? ஓஹோ இந்த இருக்கு பாருங்க டோரு. அட கடவுளே, அதுக்குள்ளே டோரை வச்சிருக்காங்க. அது வீடு மாதிரி பாத்தீங்களா, ஜன்னலு வாசல் எல்லாம் வச்சு செட்டப் வச்சிருக்கான். என்னடா டுங் சகோர் பயங்கரமா யோசிச்சிருக்கான் டுங் சகோரு. ஓகே இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கார் வழியா போகணுமாமா. ஓகே கார் வழியா போவோம். ஐயோ காரை டச் பண்ணதுக்கே நம்மள பொண்ணு வீசிட்டாங்க. ஓஹோ காரை டச் பண்ண கூடாது போல, காரை டச் பண்ணா நம்மள கொண்டுடும் போல. ஓகே இப்போ புரிஞ்சதுங்க. இப்ப பாருங்க கார்ல படாம வேகமா ஓடிடுவோம். அப்புறம் பயங்கரமா பூஸ்ட் ஆயிருக்கும் உடம்பு. பயங்கர ஸ்பீடா ஓடுறா கேப்ல, நின்னுறாதடா வேகமா ஓடு. இதுக்கப்புறம் இப்படி போறது. இந்த பக்கம் போனோமா. ஓகே வேகமா ஓடுறா கைப்புள்ள. தப்பிச்சு ஓடு. ஐயோ இங்க ஏதோ வச்சிருக்கான். உள்ள வலிக்குங்க, உள்ள விழுந்திருப்பேன் அந்த ரெட் கலருக்குள்ள. ஒரு வழியா தப்பிச்சு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோங்க. ஆஹா அந்த டுங் சகோர அழைச்சி நம்ம இந்த பயணத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம். ஓகே காய்ஸ் நம்மளும் அப்படி இந்த வீடியோவுக்கு சைன் ஆஃப் பண்ணிடுவோம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சிருந்தா மட்டும் தான் முடியும். அதனால கண்டிப்பா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். மறக்காம வீடியோக்குள்ள லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி வேற ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பை, see you guys, bye.